الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نبئ عبادي أني أنا الغفور الرحيم وأن عذابي هو العذاب الأليم صدق الله العظيم سرور புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லனான ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கே உரித்தான. அவன் தனித்தவன், யாருடைய தேவையற்றவன், யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எவனும் இல்லை என்று நான் சாட்சி பகருகிறேன். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஏற்றும் உத்தம தூதர் சன்மார்க்க போதகர் உலக இருளுக்கு வழியாகவும் உலக வாழ்க்கைக்கு வழியாகவும் வந்துதித்த எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தபீஈன்கள், தபீஊன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்ல மனிதர்கள், கியாமத் நாள் மட்டும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மஸ்ஜிதில் வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உலகிலே எங்கிருந்தாலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலைமையிலும் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் உபதேசம் செய்து கொள்வதை தக்வா. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஒரு உயர்ந்தரமான கண்ணியமான ஒரு மாதத்தை அடையும் பாக்கியத்தை நசீபாக்கி இருக்கின்றார். அதுதான் ரஜபுடைய மாதம். இருக்கக்கூடிய ஷஅபான், ரமலான் அந்த மாதங்களையும் அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானார். கண்ணியமானவர்களே, அஷ்ஹுருல் ஹுரும் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள், அதிலே ஒன்றுதான் ரஜபுடைய மாதம். ஆரம்ப காலத்து மக்கள் இந்த ரஜபுடைய மாதத்திலே யுத்தம் செய்தால் யுத்தத்தை பாடிடுவார். அது காபிராக இருக்கலாம், யஹூதியாக இருக்கலாம், நஸ்ரானாவாக இருக்கலாம், யாராக இருந்தால் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவார். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த மாதத்தில் அல்லாஹ் நோன்புகளை கடமையாக்கவில்லை, ஏனைய இபாதத்துகளை அல்லாஹ் கடமையாக்கவில்லை. அதே போன்று ரமலான் மாதத்தில் தொழக்கூடிய ஏனைய தொழுகைகள் கூட இந்த மாதத்தில் எங்களுக்கு கடமை இல்லை. கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால், இந்த மாதத்தில் முஸ்லிம்களாக நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்யணும்? கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய விடயம்தான் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது. வரக்கூடிய மாதங்களுக்காக வேண்டி ரமலானிலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு பெற்று லைலத்துல் கத்ர் இரவுகளிலே முயற்சி செய்து அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் மத்தியிலுள்ள விடயங்களில் தௌபா செய்து முடித்து விடலாம். ஆனால் அல்லாஹ் இவ்வளவு ஒரு நீண்ட காலத்தை அவகாசம் தந்திருக்கிறான். எதற்காக வேண்டி என்று சொன்னால், மனிதனை உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் உள்ள விடயங்கள் அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. நாளை மஹ்ஷரிலே ரெண்டு கேள்வி கணக்கு இடம் இருக்கு, ரெண்டு விசாரணை இடம். முதலாம் இடத்தில் அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் உள்ள விடயத்தை அல்லாஹ் விசாரிப்பான். அதிலே அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். சொர்க்கம் நரகம் அல்லாஹ் தண்டிப்பான், மன்னிப்பான். அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. இன்னொரு நீதிமன்றம் இருக்குது. அந்த நீதிமன்றத்திலே நீதம் சரியாக இருக்கும்.
பலி வாங்கப்படும். பலிக்கு பலி மாத்திரம் தான் அங்க நடக்கும், வேறொன்றும் இல்லை. அது யாரு? அடியார்களுக்கு மத்தியில் செய்து கொண்ட விடயங்கள். அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். எங்களால இன்னொரு முஸ்லிமுக்கோ முஃமினுக்கோ அநியாயங்கள், அட்டூழியங்கள், மானபந்தங்கள், அதே போன்று மோசமான விடயங்கள் நடந்திருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும். கனிமானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களே மனிதர்களுக்கு தான் சொர்க்கம் நரகம், ஏனைய படைப்பினங்களுக்கு சொர்க்கம் நரகம் இல்லை என்றால் அல்லாஹ் அந்த மைதானத்திலே அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள், 2 ஆடுகளை எழுப்பார்கள். அந்த 2 ஆடுகளிலே ஒரு ஆடுக்கு உலகத்தில் கொம்பு இருந்தது, அடுத்த ஆடுக்கு இல்லை. இது அதை குத்தி இருக்கும். அந்த நேரத்தில் அந்த மாஷரிலே, அந்த விசாரணை இடத்திலே கொம்பில்லாத ஆடுக்கு கொம்பை கொடுத்து கொம்புள்ள ஆடை குத்த வைப்பான். உலகத்தில கொம்பிருந்த ஆடுக்கு கொம்பை இல்லாம ஆக்கி உலகத்தில கொம்பில்லாத ஆடுக்கு கொம்பை கொடுத்து அல்லாஹ் குத்த வைப்பான். இப்படி அடுத்த படைப்பினங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் நீதமாக தீர்ப்பளிச்சு விட்டு என்ன தெரியுமா சொல்வான்? கூனி துராபா, கூனி துராபா, மண்ணோட மண்ணாக. எல்லாரும் மண்ணோட மண்ணாக, எல்லா படைப்பினங்களும் மண்ணோட மண்ணாகிடும். இது எல்லாத்தையும் மனிதன் பார்த்துக் கொண்டிருக்கும். எல்லாத்தையும் மனிதன் பார்த்து அந்த நேரத்தில் பயத்தில் நடுங்குவான். அல்லாஹ் கோபப்பட்டிருப்பான். அதற்கு முன்னாலும் அப்படி கோபப்பட்டதில்லை, அதற்கு பின்னாலும் அப்படி கோபப்பட போவதில்லை. திருமதியிலே வரக்கூடிய ஹதீஸிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார், அல்லாஹ் அவ்வளவு கோபத்தில் இருப்பான். நீதத்தை சரியாக நிலைநாட்டுவான். லா ظلم عليكم اليوم, இந்த நாளில் உங்களுக்கு எந்த அநியாயமும் நடக்காது என்ற ஓசை மாத்திரம்தான் மனிதனுடைய காதிலே விழுந்தது. அவ்வளவு பயங்கரமான, அவ்வளவு பயங்கரமான. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே தெளிவுபடுத்தினாங்க, அத்ததரூன மனில் முஃப்லிஸ், பங்களோட்காரனா யாருன்னு தெரியுமா என்று ஒரு ஹதீஸை கேட்டார்கள். பங்களோட்காரன் சஹாபாக்கள் சொன்னாங்க, மல்லா மால லஹு வலா தீனார், மல்லா மால வலா அயால், யாருக்கு திர்ஹாம் தீனார் இல்லையோ, யாருக்கு பொருள் பணம் இல்லையோ இவர்கள் தான் பங்களோட்காரர்கள் என்று சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் மாற்றமாக ஒரு சமுதாயம் வருவாங்க, மலைகள் போன்ற நன்மைகள் இருக்கும், எத்தனையோ ஹஜ், எத்தனையோ உம்ரா, எத்தனையோ நோன்பு, எத்தனையோ தான தர்மங்கள், மலைகள் போன்ற நன்மைகள். அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் மத்தியுள்ள விடயங்கள் சரியாக இருப்பார். ஆனா அடியார்களுக்கு மத்தியில் நடந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் தனக்கு கீழால வேலை செய்தவங்களோட, தனக்கு கீழால இருக்கிறவங்களோட, தனக்கு பொறுப்புக்கு கீழால உள்ளவங்களோட, பக்கத்து வீட்டுக்காரர்களோட, தூரத்துக்காரர்களோட, மஹல்லாவாசிகளோட, முஸ்லிம்களோட, அந்நிய மக்களோட நடந்து கொள்ற விடயத்தில் பலகீனமாக இருந்திருப்பார். இப்ப ஒவ்வொருத்தரா வந்து முறைப்பாடு செய்வாங்க. இது அந்த கேள்வி கணக்கு கேட்கும் இடத்துல நடக்கும். சதமஹாதா வலதமஹாதா வஅகலமாலிஹாதா, இவர் எனக்கு கண்ணத்தை கடிச்சிட்டாரு, இவர் எனக்கு ஏசிட்டாரு, இவர் என்னை பொய்ப்பிச்சிட்டாரு, இவர் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டாரு, இவர் என்னை மானபங்கப்படுத்திட்டாரு என்று அடுக்கடுக்காக கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய. நீதமுள்ள அல்லாஹ் என்ன செய்வான்? யாரெல்லாம் அநீதி இழக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த மலைகள் போன்ற நன்மைகள் என்று எடுத்துக் கொடுத்தார். கண்ணியமானவர்களே, கவலையான விஷயம் என்னன்னா, அவ்வளவு காலம், அவ்வளவு செலவழிக்கு, அவ்வளவு தூக்கம் முழுக்கி செய்த அவ்வளவு இபாதத்துகளும் முடிஞ்சிருக்கும். ஆனா இவங்க செஞ்ச அநியாயம் அப்படியே முடிஞ்சிருக்காது. அடியார்களோட நடந்த விடயத்தில் அநியாயங்கள் முடிந்திருக்காது. கொடுக்க நன்மை இல்லை, கொடுக்க நன்மை இல்லை. இப்ப அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய பாவங்களை எடுத்து இவங்க மேல அல்லாஹ் சுமத்தாக்குமா, நீதமுள்ள இவங்க மேல சுமத்தாக்குமா. இப்ப பாவங்கள் சேர்ந்து 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 எப்படி மலைகள் போன்ற நன்மை இருந்துச்சோ
அதே போன்று மலைகள் போன்று பாவங்கள் நிறையும். இப்ப அல்லாஹ் கட்டளையிடுவான், முகக்குப்பர நரகத்தில் தூக்கி எறிந்து அந்த இடத்துல அநியாயம் செஞ்சவங்க எல்லாம், உன்னை அடிச்சுட்டனே, உன்னை ஏசிட்டனே, உன மானத்தை வாங்கிட்டனே, உனக்கு அநியாயம் செஞ்சனே, உன சொத்தை புடுங்கிட்டன், உன ஊட்ட புடுங்கிட்டன், உன காணியை எடுத்துட்டன், உனக்கு கடன் எடுத்து நான் தர மறுத்துட்டேன் இப்படி என்று சொல்லி என்ன மன்னிச்சுக்கோ, இதுதான் என்னுடைய தங்கடம், இதுதான் என்னுடைய நிலைமை என்று கெஞ்சுவாங்க. அதான் சொல்றான், அந்த இடத்துல கெஞ்சல் எந்த பிரயோசனத்தையும் கொடுக்காது. அவங்க கெஞ்சிற ஒன்றுமே அன்றைக்கு ஒரு பிரயோசனத்தையும் அவங்களுக்கு கொடுக்காது. அப்படிப்பட்ட கண்ணியமானவர்களே, சும்மா சிந்திச்சு பாருங்க. ஏன் நிலைமை எப்படி, ஏன் பக்கத்து வீட்டு காரோட நான் எப்படி நடக்கிறேன், நான் பஸ்ல பிரயாணம் செய்யறேனா, அடுத்தவங்க சீட்ல சரி நான் உட்காராம நான் சரியா நடக்கிறேனா, ஏன் பக்கத்தோடு செவத்த சொரந்த எனக்கு அனுமதி இல்லையே, அவங்கள வீட்டு முன்னுக்கு வாகனத்தை அடிக்கி வச்சு நான் என்ன செய்யறேன், அவங்கள தொந்தரவு படுத்துறேனா, அவங்களுக்கு தூண்டியலாத அளவுக்கு இசைகளை போட்டுக்கொண்டு சத்தமாக போட்டுக்கொண்டு கஷ்டப்படுத்துறேனா, நோயாளிகள் இருக்கிறாங்க என்ற உணர்வு இல்லாம துன்புறுத்துறேனா. வந்த கடைசியில பார்த்தோம்னாலே ரத்திங்காக்களை போட்டு எத்தனை பேர் பதுவாக்களை சுமந்தார். அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய முஸ்லீம்கள் இந்த நிலைமையில் நடந்து கொண்டார். கண்ணியமானவர்களே, இதுக்கு மன்னிப்பு கேட்காம உலகத்துல நாளைக்கெல்லாம் மன்னிக்குமா? யாருக்கு எங்களால் அநியாயம் நடந்திருக்குதோ அவங்களிடத்துல போயிட்டு அதற்குண்டான மன்னிப்பை கேட்காத வரை, அவர்கள் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது உண்மையான விடை. இதுல எந்த சந்தேகமும் இல்ல, மாற்று கருத்து. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எவ்வளவு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. வஃபாத்துக்கு 11 நாட்களுக்கு முன்னால நடந்த சம்பவம் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார். சக்கராத்துடைய நிலைமையில நோய்பட்டிருக்கிறாங்க. வஃபாத் ஆகிறதுக்கு 11 நாளைக்கு முன்னால 2 சஹாபாக்களை கூப்பிட்டு அவங்கள உதவியோட நேரா நிக்க சரி மேலா உதவியோட சொல்றாங்க, முஸ்லிம்கள் எல்லாத்தையும் கூப்பிடுங்க, என்னைய மிம்பர் கிட்ட கொண்டு போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல உட்கார்ந்து குத்துபா செய்றாங்க. நிக்க சரி ஜீவனிக்கிறார். அவ்வளோ வருத்தம். இப்ப சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், இந்த நேரத்தில் எழுப்பி வந்திருக்கிறாங்க. சொர்க்கம் நரகத்தை சொல்ல போறாங்களா, அல்லது வசியத்து செய்ய போறாங்களா, அல்லது நசீஹத்து செய்ய போறாங்களா, இல்லாட்டி புதிய ஆயத்துகள் இறங்கி இருக்கிறதா, அல்லது ஏதாவது ஒரு மாற்றம் செய்ய போறாங்களா, இஸ்லாத்தை ஏதாவது ஒரு அறிமுகம் செய்ய போறாங்களா, ஒவ்வொரு சிந்தனையில் இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க தெரியுமா? நான் உங்களுக்கு மத்தியில் ஒரு நபியாக, ரசூலாக 63 வருடங்கள் இருந்து விட்டேன். மனிதனோட மனிதனாக நான் புலங்கினேன். எனவே உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தேன். என்னால் ஏதாவது ஒரு தவறு நிகழ்ந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், நாளை மறுமையில் வந்து என்னை குற்றம் பிடித்து. எந்த நபி சொன்னது? ஏதாவது ஒரு காலநிலை மாற்றம் உண்டா, உடனே மஸ்ஜிதுக்கு ஓடி வந்து சுஜூதுல விழுந்து அல்லாஹ்ட்ட அழுது மன்றாடுவாங்க, உம்மத்துக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்துடப்படாத பயத்துல. அது உலகத்திலே. நாளைக்கு மாஷர்லையும் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால சுஜூதுல விழுந்து யா உம்மத்தி என்று மறுமையிலும் முழு உம்மத்தும், எதுவரை என்னுடைய உம்மத்தில் ஒருவர் நரகம் போயிட்டு மற்ற முழு பேரும் சொர்க்கம் போனாலும் நான் புரிந்து கொள்ள மாட்டேன். முழு பேரும் சொர்க்கம் போறதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய நிம்மதி என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாங்க. உங்கள யாருக்காவது நான் அடித்திருந்தால், மன் குந்து மின்கும், உங்கள யாருக்காவது நான் ஜலத்து ظهرன்
ஜலத்துல ஹுலஹரன் முதுகுக்கு அடித்திருந்தால் ஃபஹாதா தஹரி இதோ என்னுடைய முதுகு இங்கதான் இருக்கு, என்னுடைய முதுகு இங்கதான் இருக்குது, எனக்கு இங்கே அடிச்சிடுங்க, நாளைக்கு கியாமத்துல வந்து என்ன பிடிச்சிடும். ومن كنت له شتمت يا عراد யாருடைய மானத்தோட சரி நான் விளையாடி இருந்தால், யாரையாவது நான் மானபங்கம் படித்திருந்தால் இதோ உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன், என்னை மானபங்கம் படித்து விடுங்கள், நாளை மறுமையில் வந்து என்னை பிடித்து விடாது. ومن كنت اخذت له مالا யாருடைய பணத்தையாவது நான் எடுத்திருந்தால் இதோ என்னுடைய சொத்துக்கள் இங்கதான் இருக்குது, நான் ஹயாத்தோடு இருக்க போவதே இருக்குங்க, நாளைக்கு வந்து குடிச்சிட வராங்க. யாரு சொல்றது, யாரு கேட்கிறது? உம்மத்திடத்துல யாருக்கு சொர்க்கம் போகாம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கியாமத் நாள் மட்டும் வரக்கூடிய மனிதர்கள் முழு பேருக்கும் சொர்க்கம் போக முடியாதோ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவங்க சொர்க்கம் போனாங்க, எல்லாருக்கும் சொர்க்கம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது, நாளைக்கு அவங்களே பயந்தாங்க, நாளைக்கு கியாமத் என்னை வந்து புறப்பிடிச்சிடும், நாளைக்கு கியாமத்துல என்ன வந்து புறப்பிடிச்சிடுவாங்க. பத்ருடைய யுத்த காலத்துல சஃப சீராக்குறாங்க, ஈட்டியால தான் செஞ்சாங்க. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு வயித்துல ஈட்டி குத்தி பட்டுடுது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுன்னா, இதா ஈட்டி குடிச்சுக்கோங்க, எங்களுக்கு குத்தினோ அதே இடத்துல குத்திடுங்க, அதே இடத்துல குத்திடுங்க. பயந்தாங்க. அது ஒரு செயல் கூட நாளைக்கு கியாமத் நாள்ல எனக்கு எதிராக வந்து நின்றுடப்படாது. கண்ணியமானவர்களே, எத்தனை அநியாயம் செஞ்சிருப்போம், எத்தனை அட்டூழியம் செஞ்சிருப்போம், எத்தனை பேரை மானபங்கப்படுத்திருப்போம், எத்தனை பேரை புறம் பேசியிருப்போம், எத்தனை பேரோட குறைகளை கலைச்சிருப்போம், பொறாமை எடுத்துக்கொள்ள எத்தனை பேர் அழிவுல போட்டிருப்போம். கண்ணியமானவர்களே, உலகத்துல மன்னிப்பு கேட்காத வரை அது லைலத்துல் கத்ருடைய இரவுல அழுந்து புழுந்து மன்றாடினாலும் அல்லாஹ்க்கு மத்தியில் உள்ள விஷயத்தை அல்லாஹ் மன்னிப்பான், கண்டிப்பான், அது அவனோட கையில் இருக்குது. அடியார்களுடைய விஷயத்துல அவன்கிட்ட மன்னிப்பு கேட்காதவர்கள் அல்லாஹ் மன்னிக்கும். இன்றைக்கு அப்படிதான் நினைச்சு கொண்டிருக்கு. எப்படியோ ஒரு 27 தௌபா செய்யறது, அப்படி இல்லாட்டி ஒரு உம்ரா போயிட்டு ஹஜ்ஜ போயிட்டு நாங்க செஞ்ச எல்லாருக்கும் தௌபாவை செஞ்சுட்டு வந்து திருப்பி அதே வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றது. கொஞ்சம் சதக்காவை கொடுத்து கொஞ்சம் தான தர்மத்தை செஞ்சு பள்ளியில ஏதாவது கட்டி போட்டு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டா நான் நல்லவன்மா ஈந்து நேரும் உலகத்துல. ஆனா நாளைக்கு அல்லாஹ்ட முன்னுக்கேலாம் அடியார்களுடைய விஷயத்துல சரியாய் இன்னைக்கு குர்ஆன் எப்படி சொல்லி தருதுன்னா, இன்னமல் முஃமினூன இஹ்வத்து, முஃமின்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்ட ஒவ்வொருவரும் சகோதரன். ஆனா அந்த சகோதரத்துவ பார்வையோட நாங்க பார்க்கிறோமா? கண்ணியமாக சிந்திச்சு பார்க்க, அந்த சகோதரத்துவ உணர்வு எனக்கு இருக்குதா? அப்படி ஒரு நிலைமையில பார்க்கிறோமா? குறைஞ்சபட்சம் என்னுடைய தாயிட வயிற்றில பிறந்த என்னுடைய சகோதரனை கூட சகோதரனாக நான் பார்க்கிறேனா? அவனுடைய ஹக்குகளை கூட சரியாக நான் நிறைவேற்றுகிறேனா? சிந்திச்சு பார்க்க கடமை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ உலகத்துடைய ஆசை இப்ப பேராசையாக மாறி அதை சம்பாதிக்கணும், அதை அடைஞ்சு கொள்ளணும், அதுல நான் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்னென்னத்தையோ செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இதால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு யோசிக்கணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான், பயன்படுத்திக் கொள்ளலன்னு சொன்னாங்க. நாங்க எண்ணத்தை ரவணாந்த ரோகு குடிச்சும் பேரல்ல, தௌபா செஞ்சும். கண்ணியமானவர்களே, அந்த அமல் இதுவரைக்கும் எங்களை பாதுகாப்பு தெரியாது. நாளைக்கு இப்படி ஒரு மைதானத்தில் நாம மாட்டினோம் என்று சொன்னால் எங்களுக்கு அவனுக்கு இருந்து தப்பி வரையலுமா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் முடித்துக் கொள்றேன். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா தஹாஸது வலா தபாகது வலா தகாபரு வலா பைஉ அஹதுக்கும் அலா பைஇஹ்
كونوا عباد الله إخوانا. المسلم أخو المسلم لا يظلمه ولا يحقره ولا يخذله. التقوى ها هنا، التقوى ها هنا، التقوى ها هنا. بحسب امرئ من الشر أن يحقر أخاه المسلم. كل مسلم على المسلم حرام بماله ودمه وعرضه. நீண்ட ஹதீஸ் சொன்னாங்க. அந்த ஹாசன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை கொள்ளலாம். என்னை விட அவர் நல்லா இருக்கிறாரு, என்னோட தொழில் ஆரம்பிச்சாரு, என்னோட படிச்சாரு, என்னோட தான் இருந்தாரு, இன்றைக்கு அவர் வீடு கட்டிட்டாரு, அவர் வாகனம் வாங்கிட்டாரு, அவர் மாறிட்டாரு, அவர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு பொறாமையுடைய வாசலை நீங்க ஆரம்பிச்சிடலாம். அந்த பொறாமை நீங்க அமல் தாஜத்துல முடிச்சு இரவு முடிச்சு செய்யக்கூடிய அமல், செலவழித்து செய்யக்கூடிய அமல் சகலதையும் திண்டு விடும். எப்படி நெருப்பு விறகை சாப்பிட்டு விடுமோ, பொறாமை அமல்களை சாப்பிட்டு விடும் என்று சொல்லுவார். கோபம் மனிதன் இயல்பு. கோபம் மனிதன் இயல்பு. கோபம் வந்தா அதுக்கு இஸ்லாம் படிச்சு தந்திருக்கு. நின்று கொண்டிருக்க போல கோபம் வந்தா உட்கார்ந்து போங்க, உட்கார்ந்து கொண்டிருக்க போல வந்தா படுத்து போங்க. அப்பயும் கோபம் இருந்தது இல்லையா, வுது செய்து போங்க, வுது செய்து போங்க. இப்படி கோபத்துக்கு இஸ்லாம் வழி காட்டுது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கோபம் பரவாயில்ல, மனிதன் அது வந்துட்டு பேக்கணும். வலா தபாகது, குரோதம் வச்சுக்கணும். இன்னைக்கு மோசமான ஒரு குணம் என்ன இருக்குது, குரோதம். கோபம் வந்தா போய்விடும். குரோதம் உள்ளத்துல வச்சு கொண்டு ஒரே வீட்டுல வாழ்ந்து கொண்டு உம்மா வாப்போட பேசுறது, மகன் உம்மாவோட பேசுறதில்ல, மகன் உம்மாவோட பேசுறதில்ல, நான் தம்பியோட பேசுறதில்ல. இந்த மாதிரி குரோதங்களை உள்ளத்தில் வைத்து வாழ்ந்து கொண்டு ஒரு மஸ்ஜிதுல ஒரு இமாமுக்கு பின்னால தொழுகிறோம், பக்கத்துல இருக்கிற 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளத்துல குரோதம். எங்களோட தொழுகை எப்படி இருக்கு? எங்களோட தொழுகை குரோதத்தோட வாழ்வான்னு சொன்னாங்க. பல கதாபரு இஸ்லாமிய காரியங்கள் முன்னுக்கு வருதா, யுத்த களங்கள் முன்னுக்கு வருதா, இஸ்லாத்தை விட்டும் புறமுதுகு காட்டி ஓடவான். வல பைவஹதுக்கும் வலா பைய. இன்றைக்கு மோசமான ஒரு பழக்கம். ஒத்தட்ட போயிட்டு தொழிலை படிச்சு, அவருடைய தொழில் முறையை படிச்சு, அவருடைய மெத்தடை படிச்சு, அவருடைய முன்னேற்றத்தை படிச்சு, அவருக்கு எதிராகவே அவரை கீழே போட்டுறதுக்காக அந்த தொழிலை அவருக்கு பக்கத்திலே ஆரம்பிச்சு அவரை விட மலிவாக சொல்லி எத்தனையோ பேர் இன்னைக்கு முஸ்லிம்களை மட்டம் தட்டி கொண்டே. வல பையஹதுக்கும் வலா பைய. குன் இபாதுல்லாஹி இஹ்வானா. அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நீங்க சகோதரத்துவத்தை எடுத்துக்கோங்க. அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். லா யத்லிமுஹு, அவருக்கு அநியாயம் செய்யலாம், அநியாயம் செய்ய அனுமதி இல்லை. வலா யஹ்கிருஹு, அவர் அற்பமாக கருதவார். வலா யஹ்தில்ஹு, அவரை கேவலப்படுத்தவார். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். இந்த 3 விடயத்தை செய்யலாம். அவருக்கு அநியாயம் செய்யலாம், அவர் அற்பமாக கருதலாம், அவர் மானபங்கம் படுத்தலாம், கேவலப்படுத்தலாம். சொன்னாங்க தக்வா. தக்வா உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது, தக்வா உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது என்று 3 தடவை உள்ளத்தை சுத்தி காட்டினாங்க. அடியாருடைய விஷயத்தை சரியாய் பிழைகள் வந்தா மன்னிப்பு கேட்கிறேன். இன்னைக்கு மன்னிப்பு கேட்கிறது தான் சரி கஷ்டமா. கௌரவம், நான் முதலாளி, அவனுக்கு பேசிட்டேன் சரி, அவன்கிட்ட மேல பிழை இல்லை, அவன்கிட்ட எனக்கு கீழே சம்பளம் எடுக்கிறான், நான் மன்னிப்பு கேட்கணுமா? நான் மன்னிப்பு கேட்க தேவையா? எனக்கு வயசு கூட, என்ன விட வயசுல செஞ்சவன், அவன் பிழை செய்யாட்டி பேசிட்டேன், நான் அடிச்சுட்டேன், மன்னிப்பு கேட்கிறதா? இன்னைக்கு வரட்டு கௌரவம். இப்படி அநியாயம் தலை விரிச்சு ஆடு. கண்ணியமானவர்களே, மன்னிப்பு கேட்கிற பழக்கத்தை இருக்கணும், மன்னிப்பு கேட்கிற மனப்பான்மை வரணும். மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கிற மனப்பான்மை வரும். இது எல்லாம் உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. தக்வா உள்ளத்தில் இருக்கு என்று ஸல்லல்லாஹு சுட்டி காட்டினார். அதோட சொன்னாங்க, ஒரு மனிதனை கெடுதிக்கு அனுப்புவது தெரியுமா? பிஹஸ்பி மின் ஷர்ரி ஐ யஹ்கிர அஹாஹு.
ஒரு மனிதனுக்கு கெடுதிக்கு எது போதும்னு சொன்னா அவருக்கு தலையில இடிபட தேவையில்லை, அவர் ஊர் உடஞ்சி கூட தேவையில்லை, அவர் முட்டிப்பட தேவையில்லை. அவருக்கு வார கெடுதிக்கு எது போதும் தெரியுமா? ஒரு முஸ்லிம அற்பமாக கருதுறது போதும். ஒரு முஸ்லிம அற்பமாக கண்ணியமானவர்களே, உள்ளத்துல கையை வைத்து யோசிங்க. இன்றைக்கு எத்தனை முஸ்லிம் அற்பமாக நினைச்சு கொண்டீங்க. சர்வ சாதாரணமா அவரோட தொழில் செய்யறதை விட அந்நியரோட செய்யலாம். அவர் டாக்டர் ஆயர் போறதை விட ஒரு அந்நியரோட ஆயர் போவே. அவரோட கடையில சாமானம் வாங்குறதை விட ஒரு அந்நியருடைய கடையில சாமானம் வாங்க. இப்படி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். முஸ்லிம்களை அற்பமாக்கி கொண்டிருக்கிறோம். அதிலே பெண்கள் இன்னும் ஒரு படி தாண்டி முஸ்லிம்களை அற்பமாக்கி கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிம் சிரிச்சா நன்மை, ஒரு முஸ்லிம் பாதையில போறாரு கல்ல ஓரமாக்கி போட்டா நன்மை, ஒரு நன்மைக்கு 10 நன்மை. ஆனா அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடியவர்கள் அவங்க எவ்வளவுதான் அம்மாவோட சேர்ந்து நடந்தாலும், எவ்வளவுதான் குடும்பத்தோட சேர்ந்து நடந்தாலும், எவ்வளவுதான் தான தர்மங்கள் செஞ்சாலும், எவ்வளவு நல்ல காரியங்கள் ஈடுபட்டாலும் அவங்களோட நன்மையை கியாமத்னால பார்க்க மாட்டாங்க. கஸராபின் பிகியாத்தின் நஹ்ஸபுல் ஸமானுமா, ஒரு தாகித்தவர் பாலைவனத்துல தண்ணி தேடுற மாதிரி தேடுவாங்க. நாளைக்கு கியாமத்னால நன்மை. பாலைவனத்துல தூரத்துல தண்ணிக்கிற மாய்க்கும், கிட்ட போனா தண்ணிக்காது. இதே மாதிரி கியாமத்னால நன்மைக்கிற மாய்க்கும், நன்மைக்காது. ஆனா ஒரு முஸ்லிம் ஒரு நன்மை செஞ்சா 10 நன்மை. ஆனா இன்னைக்கு எங்க செயல்பாடுடைய மோசம், நாங்க நடந்து கொள்ளக்கூடிய இந்த செயல்பாடு ஆக மோசமான முன்னுதாரணத்துக்கு மாறினதன் காரணமாக தான் இன்றைக்கு அற்பமான இடத்துக்கு நாங்க வந்தோம். முதல்ல நாங்க தெரிந்தோம். குர்ஆன் சொல்லுது, முதலாவது நீங்க உங்களுக்கு அநியாயம் செய்யணும். நீங்க உங்களுக்கு அநியாயம் செய்யறத முதலாவது நிறுத்திக்கோங்க. இரண்டாவது அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யணும். அதனால எங்களை நாங்க அற்பமாக்கிக் கொள்ற அளவுக்கு நாம வாழாம எப்படி இஸ்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதோ அந்த முறையில் வாழ கற்றுக்கொள்ளும். இதுதான் இந்த ரஜபுடைய மாதத்தில நாம படிக்க வேண்டிய பாடம். குல் முஸ்லிம் அல் முஸ்லிம் ஹராம், ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராம். எதுல? மின் மாலிஹி வ தமிஹி வ இல்மி, அவருடைய சொத்து, அதே போல அவருடைய மானம், அவருடைய இரத்தம். ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமுடைய மானத்தை போக்கிறாது, இரத்தத்தை ஓட்டேறாது, சொத்தை அபகரிக்கிறாது, இன்னொருத்தருடைய சொத்து செல்வங்கள் அநியாயமாகிறத பார்த்து கொண்டு இருக்கிறார். இது ஹராம். கண்ணியமானவர்களே, கஷ்டப்பட்டு அமல் செய்கிறோம். செய்கிற அமல ஓட்ட வாளியில தண்ணி நிறைக்கிற மாதிரி செய்யணும். ஓட்ட வாளியில தண்ணி நிறைக்கணுமா, இன்னொரு பக்கத்தால தண்ணி போயிட்டு கொண்டிருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கு சில நன்மையை செஞ்சு கொண்டிருக்கும். சில நன்மைகளை அப்படிதான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஹஜ் உம்ராண்டு சில வலிக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனா அடியார்களோட சரியா நடந்து கொள்றோம். பெண்கள் எடுத்துக்கொண்டா அபாயாக்களை போட்டு மறைச்சு கொள்ற என்ற பேர்ல உடம்ப காட்டி கொண்டிருக்கிறோம். அதே போல மறைச்சிட்டு போனாலும் கூட அதுக்கு மேலான மனங்களை பூசிட்டு விபச்சாரிக்கு விட மோசமான அந்தஸ்தைய இடத்தை அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி எத்தனையோ நல்லவர்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனா அதோட சேர்ந்து பாவத்தையும் செய்யறதால ஓட்ட வாயில தண்ணி நிறைக்கிறத போல எங்களோட அமல் நாளைக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். ரஜப ஷாபான்ல இதைத்தான் செய்யும். என்ன நான் சுத்தப்படுத்துறது, என்ன நான் பரிசுத்தப்படுத்துறது, என்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்குறது, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்திருந்தா மன்னிப்பு கேட்கிறது, மன்னிப்பு கேட்டு வந்தா மன்னிப்பு கொடுக்கிறது, நல்ல காரியங்களில் ஈடுபடுறது, ரமலானுக்கு உண்டான தயாரிப்பை செஞ்சு கொண்டு வாருங்கள். இதுதான் இந்த ரஜபுடைய மாதத்துல நாங்கள் செய்ய வேண்டிய பாடம். எனவே